இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவில் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாருக்குமே தேவை தான், இருந்தாலுமே முதியோர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைவாக இருக்குது. அதனால் முதியோர்கள் வந்து அகத்திக்கீரையை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு அகத்திக்கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவுதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவில் இரும்பு சத்து தேவைப்படுறதால இந்த கீரையை வந்து சேர்த்துக்கலாம். குழந்தை பெற்ற பெண்களுக்கு கூட இந்த அகத்திக்கீரையை அதிகமாக கொடுப்பாங்க. பால் ஊட்டும் தாய்மார்களும் இதை குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றப்ப தாய்ப்பால் வந்து அதிகமாகும். பால் வளம் பெருக்கும் சக்தி இருக்கிறதுனால ஆடு, பசு போன்ற கால்நடைகளுக்கு இந்த அகத்திக்கீரையை வந்து தீவனமாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சிறுவர்களுக்கு உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வளரும் குழந்தைகளுக்கு இது ரொம்பவும் முக்கியமான ஒன்றுங்க. இதில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குங்க. பல், எலும்பு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது. எலும்புகளுக்கு பலம் சேர்ப்பதால் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வந்து முதுமையில் வராமல்